ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரீசனாக நீயா நானா ப்ரோக்ராமில் வந்து நாய் பற்றிலாம் பேசியிருந்தாங்க. நாய்க்கடியால் எவ்வளோ பாதிப்பு நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, என் வீட்லேயும் எங்கள் பாப்பாவுக்கு ஒரு தடவை இந்த நாய்க்கடி நடந்திருக்கு. சரிங்களா? டியூஷன் போன இடத்துல பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் பிடிச்சி இழுத்துடுச்சு. அதாவது குட்டி போட்டிருக்க ஒரு நாய். நான் என்ன பண்ணுறேன், வச்சிருக்க லஞ்ச் பேக்கால் அந்த நாயை அடிச்சுட்டு பாப்பாவை தூக்கி தோல் மேலே போட்டுட்டு பாப்பா முதுகு பெட்டெக்ஸ் எல்லாம் கடிச்சிருச்சு. தோல் மேலே போட்டுட்டு ஓடுறேன், யாராவது என் பிள்ளையை காப்பாற்றுங்களேன்ட்டு. அப்போ பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னே, நீ முதல் அலர்ந்து நிப்பாட்டுமா, உங்கள் பாப்பாவுக்கு வந்து முதல் சோப்பை போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம், நீங்கள் ஏன் அழுவுறீங்க, பயப்படாதீங்கன்னாங்க. அந்த விஷயம் நடந்ததுலேருந்து எனக்கும் பாப்பாவுக்குமே நாய்னாலே பயம். அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் யாருமே தூங்கலை. பாப்பா அந்த நாயோட சவுண்டு 10 மணிக்கு மேலே அந்த நாயோட சவுண்டு கேட்டாலே பயப்படுறா. அப்போ கீழே நாங்கள் வந்து இருந்தது செகண்ட் ஃப்ளோரு. கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நாய் குலைக்குதில்ல, அந்த ரோட்டு நாயெல்லாம் குலைக்கும்ல, தெரு நாய்ங்களாம் குலைக்கும் போது எங்களுக்கு பாப்பா பயப்படுது. அப்படியே படுத்துகிட்டே இருக்கிற திடீர்னு அப்படிங்கிற அந்த ஒரு அதிர்ச்சியில் எந்திரிச்சிருவான். சரி, அப்படி இருக்கும்போது அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுலேருந்து மீண்டு வரதுக்கு பாப்பாவுக்கு சரியான இன்ஜெக்ஷன் நம்ம போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு போய் இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கள் ரிலேஷன் அம்மா வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலியமாக பார்த்தோம். அவங்க வந்து டாக்டராக இருந்ததுனால அவங்க டக்குன்னு இந்த மெடிசன் பாப்பாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. ஆனால் அது இங்கே எங்கேயுமே கிடைக்கல. எங்கள் வீட்லேயும் போய் ஃபுல்லாக அலைஞ்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு நைட்டு 2 மணிக்கு அட்மிட் பண்ணிவிட்டு நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அங்கே தான் 3 நாள். பாப்பா கத்து இருக்குது பாருங்கள். ஐயோ என்னை காப்பாற்றுங்க. ஏன்னா அந்த 3 நாளும் அந்த நாய் கடிச்ச இடத்துலலாம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு வருஷத்தில் அதுலேருந்து மீண்டு வந்துட்டோம். வந்து 1 வருஷம் கழிச்சு அதே பாப்பா நாயை பார்த்து பயந்த பாப்பா நாய் மேலே ஆசைப்படுது. அப்போ குட்டியாக ஒரு நாய் வாங்கி நாங்களே வளர்க்குறோம். அது வெளியில் போகணும்னு நினச்சிது. அதுக்கப்புறம் அது வெளியில் போக ஆசைப்பட்டுச்சு. நாட்டு நாய் தானே, ஃப்ரீயாகவே விட்டுட்டோம். அதுவும் வெளியில் போயிட்டு வந்து எல்லா நாயோட கலந்து அப்படியே இருந்துட்டு சாப்பாடு மட்டும் நம்ம வைப்போம், சாப்பிடுவோம். ஆனால் நிறைய தெருநாய்ங்க இருக்குங்க. தெருநாய்ங்களை கூட்டிகிட்டு போய் கொல்லணும்னு அவங்க சொல்லலை, கவர்மெண்ட்டு சொல்லலை. தெருநாய்ங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அதை பராமரிக்கிறதா தான் சொல்கிறாங்க. இது எதுக்கு வாக்குவாதம்? நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாயை நீங்கள் பத்திரமா வளர்த்துக்கோங்க, யாரும் எதுவுமே சொல்லலை. தெருவில் இருக்கிற நாய்ங்க, இப்போ நேற்று கூட என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு அவங்களோட பையன் வந்துட்டு இருக்கான். அவன் சைக்கிளில் வரும்போதே நாய் விரட்டிட்டு வந்ததாகவும் இன்னொரு பையன் வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்ததாகவும் சொன்னாங்க, காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததாகவும். இப்போ இந்த மாதிரி தெருவில் சின்ன பசங்களாம் நடக்கிறாங்க பார்த்தீங்களா, சின்ன பசங்க நடந்து வரும்போது பயப்படுறாங்க. இப்போ பெரியவங்க நமக்கு தெரியும், நாய் கடிச்ச நாய் வந்து குலைச்சி விரட்டும் போது ஓடக்கூடாது, நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு அதை வெயிட் பண்ணால் நாய் வந்து கடிக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓடினா தான் வேகமாக நாய் வந்து பிடிக்கும். ஆனால் இப்போ தொட்டிலில் படுத்து தூங்குற குழந்தைய கடிச்சு இழுத்துட்டு போகுது, குழந்தைங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கடிச்சு இழுத்துட்டு போகுது, குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது கடிச்சு, அந்த வீடியோலாம் பார்க்க முடியல. சரிங்களா? தெரு நாய்கள் அதிகமாக தான் இருக்குது. தெருவில் உள்ள நாய்களை தான் பிடிச்சிட்டு போய் அவங்க கவர்மெண்ட்டு பராமரிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நாயை கொலை பண்ணுறதாகவும் இங்கே எந்த ஒரு இதுலையுமே சொல்லலை. சரிங்களா? இதுக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த பிரபலமான அந்த டிவி ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா கோபிநாத் சார் கரெக்டாக தான் சொன்னாங்க. ஆனால் அந்த சார் வந்து கட் பண்ணி போட்டுட்டாங்க, வந்து நீயா நானா ப்ரோக்ராமே தப்பு அப்படின்னு. உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குறீங்களே, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறீங்களா, அதுக்கு தனியாக நீங்கள் முடிவெட்டுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து மனுஷனை விட அதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணுறீங்க. அது நீங்கள் பத்திரமா பொத்தி வச்சுருங்க. தெருவில் விடாதீங்க. நீங்கள் வளர்த்துட்டு அதை பராமரிக்க முடியலன்னு சொல்லி கொஞ்ச நாளில் அதுக்கு உடம்பு சரியில்லை, முடி கொட்டுச்சு அப்படின்னா நிறைய பேர் தெருவில் விட்டுருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி விட்ட நாய்கள் அவங்க குட்டி போட்டு இப்போ அதோட இனப்பெருக்கம் ஒரு தெருவுக்கு 30-40 நாய்கள் இருக்குது. சரிங்களா? வண்டலூர் வாங்க, அவ்வளோ நாய்கள் ஒரு தெருவில். 9 மணிக்கு மேலே வெளில போனால் நாய் கடிக்க தான் செய்யும், நீ ஏன் போகிற அப்படின்னு அந்த கோபி சார், படவா கோபி சார் பேசியிருந்தார். ரொம்ப தவறு சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம். சரிங்களா? தெரு நாய்களை கூட்டிகிட்டு போய் பராமரிக்கிறதா தான் சட்டம் சொல்லிச்சு. உங்கள் நாய்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வளர்க்குற நாயெல்லாம் தூக்கிட்டு போய் நாங்கள் இன்னொரு இடத்துல அடைக்க போகிறோம்னு சொல்லி எந்த சட்டமும் சொல்லலை. அதுங்களும் வாயிலா ஜீவன் தான். நானுமே பார்த்தனாலும் அதுங்களுக்கு சாப்பாடு போட தான் செய்வேன். சாப்பாடு போடுறதுனால யாரும் எந்த சண்டையும் போடாதீங்க. சரிங்களா? அதுங்க நம்மளை நம்பி தான் இருக்குது. நாய்கள் தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. நாய்களால் இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்குது. வீட்டில் வளர்க்குற நாய்களாலையும் ஆபத்துகள் இருக்குது, தெருவில் இருக்கிற நாய்களாலையும் ஆபத்துகள் இருக்குது. அதில் வந்து பராமரித்து நீங்கள் வந்து சரி பண்ணுறது தான் கவர்மெண்ட்டோட வேலை. கவர்மெண்ட்டு எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறோம். இப்போ கவர்மெண்ட்டு செய்கிறதையும் எதுக்கு தடுக்கிறீங்க? இதுக்கு ஒரு மேடை, இதுக்கு ஒரு பேச்சு, இதுக்கு ஒரு போராட்டம். பச்சை பிள்ளையை ரேப் பண்ணால எங்கே போனீங்க? மகளிர் அணி எங்கேம்மா போனீங்க? பச்சை பிள்ளையை ரேப் பண்ணால் ஒரு மகளிர் அணி கூட வந்து ஒரு கொடியை பிடிக்கல. சரிங்களா? அந்த நம்ம வந்து டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்கே தான் வந்து மகளிர் அணிலாம் சேர்ந்து ஒரு கூட்டமே போட்டாங்க. காலேஜ் பசங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க. சரிங்களா? இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான் போராட்டம் பண்ணாங்க. அவங்கள சுற்றி உள்ளவங்க அத்தனை பேரும் அவங்களுக்காக துணை நின்னாங்க. என்ன இப்போ ஒரு குழந்தைய வந்து ஆந்திரா கிட்டக்க ஒரு குழந்தைய ரேப் பண்ணாங்களே, எங்கே போனீங்க? இப்போ வந்து மாநாடு போடுறீங்க, கூட்டம் போடுறீங்க, என்னமா உங்கள் சட்டம்? கொஞ்சம் யோசிங்க. சரியா?